ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சென்னா பட்டூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டூராக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். மைதா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இது சால்ட் தேவையான அளவு. இது பேக்கிங் சோடா பவுடர். இது வந்து ஒரு 1/2 கப்பு தயிர். இது ஒரு 1/4 கப்பு ரவை. தேவையான அளவு எண்ணெய். இது சென்னா மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு விசிலில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் தேவையான அளவு. இது ஒரு 2 தக்காளி அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், பிரிஞ்சி இலை, கசூரி மேத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டூராக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ரவையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் தயிர், இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை குழச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவை பிசையணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது, மீடியமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சென்னா மசாலா செய்யலாம். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துடலாம். கூடவே சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதும் இந்த கசூரி மெத்தியும் சேர்த்துடலாம். இப்போது சோம்பு ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 minutes கொதிச்சதும் நம்ம இங்கே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிற சென்னாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ஒரு 5 minutes கிட்ட கொதிக்கட்டும். நானும் ஓர்
அந்த பலனை இன்றேதான் நடந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து இங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன். உன்னை முழுதாக நானும் மென்று முழங்கவோ? உந்தன் முன்னாடி மட்டும் வெட்கம் மறக்கவோ? எந்தன் படுக்கரை உந்தன் பேரை வைக்கவோ? இப்போது சின்ன மசாலா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி நம்ம இப்போ திரட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பால்ஸாக உருட்டி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மைதாவில் டிப் பண்ணி பரத்தலாம். நீங்கள் பூரிக்கு பிசையும் போதும் பரத்தும் போதும் ரொம்ப மெலிசாக நம்ம பரத்தக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸில் நம்ம பூரியை பரத்தினா தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் பருத்தி எடுத்துக்கலாம். ஆனால் அதோட திக்னஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மெதுவாக ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அழகாக பொங்கி வந்துடும். இப்போது சன்னா பட்டூரா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you all. Bye.